நீ உண்மையிலே வந்து கட்சியை காப்பாற்றணும், ஐயா கிட்ட தான் அந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிருந்தீங்கன்னா நீ தானே போய் டிஜிபி கிட்ட மனு கொடுக்கணும். அப்போ மறைமுகமாக யார் துரோகம் இந்த கட்சிக்கு செஞ்சாங்க? ஜிகே மணி, அன்புமணியா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் மாநாடுன்னு சொன்னீங்க, ஐயா அறிவிச்சார், மாநாடு நடந்தது. அப்படி இருக்கும்போது மாநாட்டு பாடல் அன்புமணிக்கு சாதகமாக இருந்துச்சு, நான் சொன்ன பிறகு தான் வந்து ஐயாக்கு பாடலே உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஜிகே மணி. அதுதான் சொல்கிறேண்ணே, அவர் இதில் வந்து வல்லவர், கட்சியை வந்து வளர்ப்பதில் வந்து வல்லவராக இல்லை. இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி தோரணையாக சொல்லுவார். அவர் சொல்கிறது அத்தனையுமே உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு பொய் புழுவார். பொய் புழுவுறதுக்கு நிறைய உதாரணங்கள் நீங்கள் நேரம் சொன்னீங்கன்னா நான் நிறைய அவருடைய பொய்யை வந்து புட்டு புட்டு வைப்பேன். புரியுதுங்களா? நிறைய பொய் சொல்வார். நேற்றைக்கு கூட மறைந்துட்டார், மாவீரன் குரு மறைந்து விட்டார், அவர் தான் தடுத்தாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறிய. இன்றைக்கி அது யார் சொல்லி சொல்கிறாங்க? ஐயா சொல்ல சொன்னாரா? ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏங்க, கட்சிக்கு வந்து பொய் ஆவணங்களை சொல்லி கட்சியை வந்து மாம்பழ சின்னத்தையும் கட்சியை கைப்பற்றிட்டார், திருடிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இப்போ டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பொழுது கட்சியையும் அங்கீகாரத்தையும் வந்து திருப்பி அவர் அன்புமணிக்கு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் திருப்பி வாங்கிடுச்சின்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்ட மேடையிலே முழங்கினீங்க. வெற்றின்னு சொன்னீங்களே, முடிஞ்சு போய் சார் உங்களுக்கு திருப்பி வாங்கிட்டான்னு சொன்னீங்கல்ல, ஏன் மறுநாள் போய் ஒரு புகார் கொடுக்குறீங்க டெல்லி காவல் நிலையத்தில் ஜிகே மணி?